நீ சென்னைக்கு அகைன்ஸ்டா கொடுத்த பிச்சு நீ வந்துட்டு ஆர்சிபி அகைன்ஸ்டா கொடுத்த நீ அப்ப பஞ்சாபுக்கு அகைன்ஸ்டா பிச்சு தான் நீ சிஎஸ்கே அகைன்ஸ்டா கொடுத்துருந்தது. அப்படியே மாத்தி கித்தி கொடுத்து இன்ஃபார்ம் 100 அகமது கிட்ட வந்துட்டு 100 அகமது அகில் ஹுசேன் கிட்ட போய் ஸ்பின் பிச்சு கொடுத்தா அவங்க வந்து சோக் பண்ணி தான் அடிப்பாங்க. சோக்ஸ் மட்டும் இல்ல, சோக்ஸ் எல்லாமே போடுவாங்க. அவனுக்கு யாருக்கு என்ன பிச்சு கொடுக்கணும்னு தெரியாம அவனுக்கு குழம்பி போய் அதான் சொல்லல, காம்பினேஷன் தெரியல, பிச்சு என்ன டீமுக்கு என்ன பிச்சு கொடுக்கணும்னு தெரியல. ஆனா பேச்சு மட்டும் இஷ்டத்துக்கு பேசுறாரு. அக்ஷர் பட்டேல் வந்துட்டு அதாவது நாங்க லாஸ்ட் இயர் தோத்தப்போ ருத்து 9th பொசிஷன் 10th பொசிஷன் இந்த சிஎஸ்கே ஆர்ஆர் கேப்டன் கூட இந்த மாதிரி பேசியிருப்பாங்களான்னு தெரியல. பட் வந்து அக்ஷர் பட்டேல் லாஸ்ட் இதுல கேட்கிறப்போ வந்துட்டு இல்ல எனக்கே தெரியல என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாரு. கேப்டன் ஏன் உனக்கே தெரியல அப்படின்னா எனக்கு புரியல. அதுதான் சொல்றேன், கேட்சிங் எஃபிஷியன்சி வந்துட்டு அந்த 264 அவ்வளவு கேட்ச் விட்டாங்க. கேட்ச பத்தி பேசணும்னா அங்க ஒருத்தர் இருக்காரு, கேட்ச் விடுறதுக்குன்னே டீம்ல வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவர் பிராக்டிஸ் மேட்ச்லாம் கூட கேட்ச் விடுறாங்க. அந்த மாதிரி கூட வீடியோ வந்து பிராக்டிஸ் இந்த கேம்ல கூட பிராக்டிஸ் கேம்ஸ்ல கூட பாவம் கேட்ச் பிடிக்க முடியாம கஷ்டப்படுறாரு. இல்ல இப்போ இவரு அர்ஷதீப் அவரை கலாச்சாரம் தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. இனிமே கேட்ச் நெஞ்சில வாங்கிக்கடா, நெஞ்சில அவங்க இனிமே நீ கேட்ச் உன்னால முடியல பிடிக்க, இப்படியே நின்று நெஞ்சில வாங்கிடு, 4 மட்டும் அதை போட்டுறாரு, இப்படி நெஞ்சில வாங்கி கீழே விட்டுற அப்படின்றான் அர்ஷதீப்.